ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. மாண்புமிகு முதல்வருடைய உங்கள் கனவை சொல்லுங்கள் என்கிற திட்டத்தை இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கிறார்கள். அது ஒரு மிக சிறந்த திட்டம். ஏன்னா அரசாங்கம் எல்லா விஷயங்கள்லேயும் இப்போ மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொல்லாமலே கேட்காமலே அவர் இல்லங்களுக்கே சென்று அவர்களுடைய கஷ்டங்களை, அவர்களுக்கு கேட்ட பிரச்சனைகளை கேட்டு அதை உறுதியான தீர்வாக எடுக்க வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு இருக்கிறது. அந்த கனவை அவர்கள் எழுதி கொடுக்கின்ற பட்சத்தில் அதை தீர்த்து வைப்பதற்காக ஏறத்தாழ வருகிற 2030க்குள் இந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். ஏற்கனவே இப்பொழுது தமிழ்நாட்டிற்கு கடந்த 5 ஆண்டு காலத்தில் சொன்னதையும் செய்திருக்கிறார்கள், சொல்லாதையும் செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும். இதில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட 1500 தன்னார்வலர்களை 6-7 லட்சம் குடும்பங்களை சந்தித்து உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் என்பதை பதிவு செய்து அதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். இது மிகச்சிறந்த திட்டம். இந்தியாவில் இது மிகப்பெரிய வெற்றியை தமிழகத்தில் முன்னேற்றத்திற்கு பயன்படும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். கரும்பு தமிழக அரசு வந்துட்டு ஒரு கரும்புக்கு 35 ரூபாய் விலை சொல்லியிருந்தாலும் விவசாயிகள்கிட்ட வந்துட்டு 25 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காங்க. 38 ரூபாய் விலை சொல்லியிருக்காங்க தமிழக அரசு. ஆனால் விவசாயிகள்கிட்ட கொள்முதல் பண்ணுறப்ப 28 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்கன்னு குற்றச்சாட்டு. அது இப்படி அது இது அது நம்ம எல்லா விவசாயத்தையும் வாங்க சொல்லியிருக்கோம். விவசாயிகள் அதுக்குரிய அதிகாரிகள் வாங்குகின்ற பொழுது அந்த விலையை கண்டிப்பாக கொடுத்துருப்பார்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிறதுக்கு நான் அதுக்கு இப்போ எப்படி நம்ம எந்த விவசாயி சொன்னாங்க யாருன்னு சொல்லேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் அது சும்மா இது அரசியலாக இருக்கும். அரசியலுக்காக குறை ஏதோ என்னமும் குறை சொல்ல முடியாது. இப்படி ஒரு குறையை சொல்லிட்டு போகலாம்னு நினைப்பாங்க. உண்மை இல்லை, இது உண்மை இல்லை. எல்லா விவசாயிகள்கிட்ட தான் வாங்குகிறோம். தமிழ்நாட்டில் இருக்க விவசாயிகிட்ட தான் வாங்குகிறோம். வேறு எந்த மாநிலத்தில் போய் நம்ம வாங்குறதில்ல. அதில் எந்த குறையும் இல்லை. பொங்கல் தொகுப்பில் நம்ம கொடுப்பதில் எந்த குறையும் இல்லை. ஏன்னா ஒரு நல்ல திட்டம். அதில் ஏதாவது குறை சொல்ல வேண்டும். ஏதோ ஒருத்தர் யாராவது வியாபாரிகள் கரும்பை விற்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு அதிகாரி ஒத்து போக மாட்டாங்க. அதனால் அவங்க குறை சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லை. விவசாயி சொல்ல வியாபாரி சொல்லியிருப்பாங்க. அப்படி வச்சுக்கோங்க. வியாபாரி இங்கே யாரும் வியாபாரம் பண்ண முடியாது இந்த அரசில். உண்மையான விவசாயி வந்தால் நிச்சயம் வாங்கிக்கிடுவான், நிச்சயம் கொடுப்போம். நிச்சயம் உறுதியான விலை 38 ரூபா கொடுப்போம். கவலைப்படாதீங்க. ஆமாம், வியாபாரிகள் தான் இந்த பிரச்சாரத்தை செய்வார்கள் கிருஷ்ணகிரியில். ஐயா, ராமதாஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை திமுக நடைபெற்றிருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் அதிமுகவோட இணைஞ்சிருக்காரு கூட்டணி. ஆமாம், திமுகவோட ராமதாஸ் இணையக்கூடிய வாய்ப்புகள் அல்லது பேச்சுவார்த்தைகள் அது அவர் என்ன நினைக்கிறாரு என்பது எனக்கு தெரியாது. எங்கள் தலைமையோடு பேசி என்ன செய்ய போகிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆக மொத்தம் அரசியல் கணக்குகள் யாரும் எந்த கூட்டணிக்கும் செல்லலாம். வாய்ப்பு இருக்கின்ற பட்சத்தில் அந்த கூட்டணியில் இடம்பெற வாய்ப்பு இருக்கும். ஆனால் எனக்கு அதை பற்றி அடிப்படையாக தெரியாது. எனக்கு தெரியாது. ஆமாம்.